நம்மளால ஒரு 1000 crore கிளப்புக்குள்ள கூட ஏன் இன்னும் போக முடியாம இருக்கு? இப்போ வந்து 100 கோடி 500 கோடி 700 கோடி ஐ மீன் இது வந்து இது என்னால் முடியாது. எதுக்கு சினிமாக்குள்ளே வந்தோம்? இருக்கிறதுலையே மேக்ஸிமம் கலெக்ஷன் பண்ணுற படம் தான் எடுக்கணும்னு வந்தோமா, இல்லை உண்மையாக இருக்கிற படம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல படமாக இருக்கணும்? முன்னெல்லாம் வந்து ஒரு படம் வந்ததுன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லை, சுமாராக இருக்குது, போக போக பிடிச்சிருக்கு, இப்படி தான் பேசணும். இப்போ வந்து 100 கோடி 500 கோடி 700 கோடி ஐ மீன் இது வந்து ரியலி இப்போ ரொம்ப அது கான்சென்ட்ரேஷன் அதுக்குள்ளே போயிடுச்சு. இல்லை, அதுதான் என் கேள்வி. நம்ம ரொம்ப நம்பர் கேமுக்குள்ளே உள்ளே போகிறோமே, இது நம்ம க்ரியேட்டிவிட்டியும் கில் பண்ணிடாதா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேள்வியிலேருந்து வர வேண்டியது. கில் பண்ணக்கூடாது, அது வெறும் நம்பர் ஆடுறது வந்து வேற, அதுதான் அவங்க நோக்கமாக இருந்தால் தென் இட் இஸ் ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து அவங்க நினச்ச படம் பண்ணணுன்னு வராங்க, அவங்க பண்ணுற படத்தை விட அடுத்த படம் நல்லா இருக்கணும்னு பார்க்குறாங்க. அது வந்து ஓடினா இன்னும் சந்தோஷம், அது வந்து நல்லா கலெக்ட் பண்ணினா அது வந்து 1000 crore தொட்டுனா இன்னும் சந்தோஷம். ஆனால் 1000 crore படம் எடுக்கிறது இது என்னால் முடியாது. ஓகே, இன்னைக்கு இந்த ஒரு மார்க்கெட் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆனதுனாலையும் மல்டி பிளாட்ஃபார்ம்ஸ் வரதுனாலையும் ஜென்ரலாக இந்த நெருக்கடிக்குள்ளே சினிமா மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. ஒரு பாட்டு அப்படின்னா அது கொஞ்சம் இன்ஸ்டாவில் ஹிட் ஆகணும், இந்த சீனை இடையில ஒரு சின்ன இது வந்ததுன்னா அந்த இடத்துல ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன வைப் வேணும், இந்த மாதிரியான கமர்ஷியல் நெருக்கடிகள் இருக்குல்ல, இதை மணிரத்னம் எப்போதுமே கடந்து வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அது எப்படி சாத்தியப்படுகிறது உங்களுக்கு? இப்படி கடந்து வந்தேங்கிறது இல்லை, இது வந்து உண்மை. ஒவ்வொரு காலகட்டத்தில் வேறு வேறு மாதிரி இந்த டிமாண்ட் இருக்கும். அதை வந்து இக்னோர் பண்ணுறது புத்தால்தனம் இல்லை, அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்ல வேண்டியதை அதுக்குள்ளே சொல்ல வேண்டியிருக்கு. அண்ட் இப்போ வந்து இருக்கிற சோஷியல் மீடியா அதோட ப்ரெசன்ஸ் அது வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அதோட அட்டென்ஷன் ஸ்பேன் அதுக்கு வேணுங்கிற அது யாரும் தடுக்க முடியாது. பட் நம்ம சொல்ல வந்த விஷயம் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும், அது அந்த பிளாட்ஃபார்ம்லேயும் நிற்கும், அதுக்கும் வந்து ஏற்றுதான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ப்ராடக்ட் மேலே வேணும். உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் சார், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பெருசாக பார்க்குறீங்களா, ரெலவன்ஸை பெருசாக பார்க்குறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து ஒன்லி ஒன் அதர் டூல், அவ்வளோதான். வந்து ரெலவன்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு மசில் மெமரி மாதிரி, அது மட்டும் போகாது. அது சில சமயம் மசில் மெமரி இல்லாமல் இருந்தால் பெட்டர். ஸோ இட்ஸ் பெட்டர் நினைக்கிறேன். இட்ஸ் பெட் சம்டைம்ஸ் இட் இஸ் பெட்டர் பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக யோசிக்க முடியும். இதை விட்டு ஒரே இதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இப்படி தான் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளாக போயிடும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறதுல வந்து எப்போதுமே அட்வான்டேஜ். Behind Roots Master Inspirers with Director Maniratnam. Title sponsor Let's Go Holidays, Travel Beyond Boundaries and Dr. Srivarma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Powered by Chennai Samartha. Aviation, Nursing, Hotel Management. ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. Mr. Gold தரத்திலும் அளவிலும் no compromise. Mr. Gold 100% கடலை எண்ணெய். VGP Marine Kingdom, Maldives in Madras. VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium. ECR இஞ்சம்பாக்கம். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.